இதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சேர்ந்த உடனே நீங்கள் அப்படியே போயிட்டு தங்கமயிலில் காமிச்சு காயின் வேணால் காயின் எடுத்துக்கலாம், டிசைன்ஸ் வேணால் டிசைன்ஸ் நகையாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் கட்டாமல் அன்றைக்கி ரேட்டுக்கு தங்கமாக வாங்கிட்டு வந்துடலாமான்றதை பற்றியான இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தங்க நகை திட்டம்ங்க. இது வந்து நான் தங்கமயிலில் போய் நேற்று என்கிட்ட ஒரு பழைய நகை ஒன்று இருந்துச்சு. அது வந்து 916 இல்லைங்க, சாதா நகை தான். அதனால் சரி அது இருக்க அதோடய மதிப்பு கம்மியாகுன்றதுனால போட்டுட்டு எடுப்போன்னு சொல்லிவிட்டு அந்த செயின் எடுத்துகிட்டு போனேன். அது வந்து ஒரு நெக்லஸ்ஸு 2 பவுனும் 210 மில்லி அந்த ரேட்டில் இருந்துச்சு அந்த நகை வந்து. அவங்கக்கிட்ட இது எப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அந்த இது உங்களுக்கு காட்டுறேன். அவங்க எனக்கு அதான் ஒரு இது போடுவாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ தான் வரும், இவ்வளோ லெஸ் ஆகுன்றதெல்லாம் அது எனக்கு போட்டு ஒரு பில் கொடுத்தாங்க. அதையும் நான் நடுவில் வீடியோவுக்கு நடுவில் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து எப்படின்னா, எனக்கு வந்து அதில் வந்து ஒரு 6 கிராம் கிட்டங்க, 4 கிராம் கூட இல்லை, 6 கிராம் கிட்ட லெஸ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் 916 அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அதுவும் நான் ஏன் அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ண மாட்டோம், அன்றைக்கி உள்ள அமௌண்ட்டாக மட்டும் கன்வெர்ட் பண்ணி வைப்போம். அன்றைக்கி ஏறுது இறங்குது பிரச்சனை இல்லைங்க, இந்த ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஒன்று நகையாக கன்வெர்ட் பண்ணணும், இல்லை காசாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ரெண்டும் இல்லாமல் இன்றைக்குள்ள காசு கன்வெர்ட் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் எனக்கு 16 கிராம் அந்த நெக்லஸோட விலை. ஏன்னா 2 பவுனும்போது அதில் வந்து எனக்கு 11 கிராம் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. 11 கிராமுக்கு கம்மி தான், 10 கிராம் 500 மில்லி அந்த ரேஞ்சுக்கு எனக்கு அவங்க கொண்டு வந்து காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இந்தளவுக்கு ரொம்ப லெஸ் ஆகுது, ஏங்க இவ்வளோ கம்மி பண்ணுறீங்க? நான் அது போடக்கூட இல்லைங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதா, நான் போடக்கூட இல்லை. அது எங்கள் அம்மா அப்படியே எனக்கு கொடுத்தாங்க, நான் அதை அப்படியே வச்சுருந்தேன். எனக்கு இந்த டிசைன்ஸ் பிடிக்கலன்றதுனால சரி அது ஒரு சேமிப்பாக இருந்துட்டு போட்டோம், நாளைக்கு குழந்தைகளுக்கு எதாவது வேணால் புதுசாக அழித்து செய்வோம் அப்படின்ட்டு நானும் வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எல்லா நகையும் எடுத்து பார்க்கும்போது இது மட்டும் 916 இல்லையோன்னா சரி இப்போயே கன்வெர்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணலான்னு கொண்டு போனேன். கடைசியில் பார்த்தா இந்த அளவுக்கு லெஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. தங்கமயிலில் வந்து எனக்கு வந்து 71 ரூபா கிட்ட கொண்டு போவேன். நாங்கள் அதிகபட்சமே 70 ரூபா சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் பேசினோன்னா 71 ரூபா கிட்ட தாங்க அதிகபட்சம் கொண்டு போவோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு, சரி இல்லைங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு நகையை வாங்கிட்டு வந்துட்டோம். சரி எதுக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு லலிதாவுக்கு போகலான்னு போனோம். லலிதாவில் எங்களுக்கு பண்ணுவாங்களா இவங்களே இவ்வளோ, ஏன்னா எங்களுக்கு எப்போயுமே ஜிஆர்டி தங்கமயில் தான் எப்போயுமே நகை எடுக்கிற இடமே, வரவு செலவு வச்சுக்கிற இடமே. அங்கேயே ரொம்ப கம்மி பண்ணுறாங்கன்றதுனால லலிதாவுக்கு போகலாமான்னு நினச்சோம். அப்புறம் சரி போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நகையை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தோம். அந்த வெயிட் மிஷினில் வச்சு பார்த்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு 80 ரூபா கிட்ட கொண்டு வந்தாங்க. இன்னுமே பரவாயில்லைங்க, பழைய தங்கத்தை நீங்கள் 916 இல்லாத நகையை போடுறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் லலிதாவுக்கு போய் போடலாங்க. அவங்க செய்கூலி சேதாரமும் கிடையாதுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பாதி செய்கூலி சேதாரம் நீங்கள் கட்டணும்னு சொன்னாங்க தங்கமயில் எனக்கு. அங்கே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லலிதாவில் செய்கூலி சேதாரம் கிடையவே கிடையாதுங்க. இந்த 80 ரூபா கிட்ட வந்துச்சு, இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு பேண்டு மாதிரி போட்டு வச்சுக்கணும். இன்றைக்கி போட்டிருக்க டேட்லேருந்து அடுத்த வருஷம் இந்த டேட்டில் நீங்கள் நகையை எடுத்துக்கலாம். கூட எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மட்டும் செய்கூலி சேதாரம் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாண்டுக்குமே நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லலாம். இது வந்து பொது தாங்க, எல்லா நகை கடையிலையும் நம்ம நகைன்னு எடுத்துட்டோம்னா ஜிஎஸ்டி கட்டி தான், அது பாண்டாக இருந்தாலும் சரி, காயினாக இருந்தாலும் சரி, இல்லை நகையாகவே பர்ச்சேஸ் பண்ணுறோம்னாலும் பாண்டுக்கு ஜிஎஸ்டி கட்டி தான் இருந்தாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு அப்போயுமே மனசு சொல்ல, என்ன 80 ரூபா தான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி எதுக்குமே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் ஜிஆர்டிக்கு போனேன். எனக்கு எப்போயுமே ரொம்ப பிடிச்ச கடைனா ஜிஆர்டி தங்கமயில் தான். மற்ற கடைகளில் கூட இது பண்ண மாட்டேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் நகை எடுக்கிறது வந்து மதுரையில் வந்து ஸ்ரீ பாலகோபாலன் இருக்குது, அங்கேயும் எனக்கு இப்போ நகை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்கீம் இல்லைன்ட்டாங்க. நாங்கள் நகையை சீட்டு மட்டும் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. அதனால சரி ஓகேன்ட்டு வந்துட்டோம். ஜிஆர்டிக்கு போனோன்னு நினச்சிக்கோங்களேன், தங்கமயிலே எவ்வளவோ மேலுன்ற அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. அவங்களாம் அது பாதி செய்கூலி சேதாரம் தருவேன்னாங்க தங்கமயிலில், ஜிஎஸ்டி மட்டும் கட்டுங்கன்னாங்க. இங்கே போயிட்டு ஜிஆர்டியில் கட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், ஜிஆர்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செய்கூலி சேதாரம் கட்டுற மாதிரி தாங்க வரும், ஆனால் 18% மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டணும் அப்படின்ட்டான். அங்கே மினிமம் டிசைன்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா 18% மேலே தான் இருக்கும் ஜிஆர்டியை பொறுத்தவரைக்கும். ஆனால் நகையில் எந்த குறையும் சொல்ல முடியாது. நாங்கள் வீடு கட்டுறதுக்காக நிறைய நகையை ப்ளச் பண்ணோம். அன்றைக்கி ஜிஆர்டியில் எடுத்த நகை எல்லாம் 1 கிராம் கூட கம்மி பண்ணாமல் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. போடுற நகை கடையில் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க, எந்த குறையுமே சொல்லாமல் எடுத்துக்கிட்டாங்க. அந்த விதத்தில் எனக்கு ஜிஆர்டி ரொம்ப பிடிக்கும். நம்ம கொடுக்குற காசுக்கு நியாயமான தரமான தங்கத்தை அவங்க கொடுத்துருவாங்க. அதனால் ஜிஆர்டி ரொம்ப பிடிக்கும். இப்படி சொன்னோன்னா சரி, அவங்க எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தவங்க மேனேஜராக வேலை பார்த்தாங்க. அவங்க வந்து இப்போ ஆந்திராவுக்கு மாறிட்டாங்க மேனேஜராக. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைப்பா இங்கே வந்து உனக்கு கோல்டாக மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க,
காசாக மட்டும் கன்வெர்ட் பண்ணி வச்சுருவாங்க. இதே பெங்களூராக இருந்துச்சுன்னா அங்கே வந்து 2 ஸ்கீம் இருக்காங்க பெங்களூர் ஜிஆர்டியில். நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் விசிட் பண்ணி கேட்டு பாருங்கள். பழைய நகை வச்சுருக்கீங்கன்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தங்கமாகவும் வர வைப்பாங்களாம், பணமாகவும் வர வைப்பாங்களாம். நீங்கள் 2ல் எது வேணும்னு சொல்கிறீங்களோ அதில் ஹோல்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு அந்த அடுத்த வருஷம் அந்த எதில் பண்ணியிருக்கீங்களோ அந்த இதில் நீங்கள் நகையை எடுத்துக்கலாம் அப்படின்னு. மதுரையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா காசாக மட்டும்தான் வர வைப்போம் அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி விலையை 7,000 தொட போகுது. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சுன்னும் போது குறிப்பிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 7,900 இல்லை 8 கிட்ட வந்துருங்க. அப்படின்னும் போது இப்போ போட்டு வச்சுருக்கிறதுக்கு அவங்க எங்களுக்கு 10 கிராம் கிட்ட தரேன்னு சொன்னாங்க. ஆனால் 10 கிராம் கூட வராதுங்க. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் 10 கிராம் கூட வராதுங்க. ஒரு 4 கிராம் 4.5 கிராம் அந்த மாதிரி தான் ஒரு பாதிக்கு பாதி கூட வராதுன்னொன்னே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அவங்களும் தான் சொன்னாங்க, இல்லைடா இங்கே வந்து உனக்கு இது லைக்படாது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நகையை வாங்கிட்டு வந்துட்டோம். வந்துட்டு எதுக்கும் முதல்லாம் கல்யாண புதுசில் பூங்கொழியில் தாங்க நகையெல்லாம் எடுப்போம். எங்கள் வீட்டுக்காரங்களோட எங்கள் மாமனார் வந்து போலீஸாக இருக்காங்க. பூங்கொழிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் வேலை பார்ப்பாங்க. அப்போல்லாம் வந்து அங்கே இருக்க போலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே தான் வந்து நகை எடுப்பாங்களாம். பூங்கொழியில் தான் மோஸ்ட்லி வந்து நகை எடுப்பாங்களாம். நகை நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கள் அத்தை சொன்னாங்க. அதனால் கல்யாணம் புதுசில் நகை எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறமேட்டு நகையில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து அங்கே போனோம்னா இவங்க அப்பாவை தெரியுன்றதுனால என்னப்பா எதுன்னு பேசுவாங்க அந்த ஓனர். அதனால் கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு தெரியாத கடையில் போய் போடுவோம் அப்படின்ட்டு ஜிஆர்டியில் போட ஆரம்பித்தோம். அப்புறம் அவங்க ஃப்ரெண்டே எங்கள் மேனேஜர் வந்தோன்னா அவர் கொஞ்சம் எங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஜிஆர்டியில் நகை எடுக்கும்போது இந்த ஒரு 1% 2% வந்து மேனேஜர் லெஸ் பண்ணுவாங்க பாருங்கள் கேட்டோம்னா, அந்த இதில் எங்களுக்கு அவங்களும் லெஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்களும் பெங்களூர் கன்வெர்ட் ஆனதுனால எங்களுக்கு ஜிஆர்டி வந்து அந்தளவுக்கு செட் ஆகலை. அப்புறமேட்டு அப்புறம் எங்கே போடலான்னு பார்க்கும்போது நாங்கள் தங்கமயிலுக்கு கன்வெர்ட் ஆகிக்கிட்டோம். தங்கமயிலில் வந்து கிராமில் தான் வர வைக்கிறாங்க. ஏன்னா ஜிஆர்டியில் கிஃப்ட்ஸ் எல்லாம் உண்டு, தங்கமயிலில் கிஃப்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் கட்டுற காசுக்கு கோல்டாக வர வச்சுருவாங்க. செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு கோல்டே எடுத்துக்கலாம் அப்படின்னோன்னா சரி நாங்கள் அதில் மாறிக்கிட்டோம். இப்படி போய் இந்த பழைய நகையை போட்டு கேட்கும்போது ரொம்ப லஸ்ன்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப இதானோன்னே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பூங்குழிக்கு போயிட்டோம். பூங்குழியில் போய் எது கேட்போம்னு சொல்லிட்டு அவங்க இப்போ புதுசாக வந்து ஜிஆர்டிக்கு கொஞ்சம் தங்கமயிலுக்கு ஆப்போசிட்லேயே பூங்குழியில் புதுசாக பெரிய மாளிகை மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு 13 கிராம் வரைக்கும் நான் கொண்டு வரேன்ட்டாங்க. எங்களுக்கு குஷி ஆயிடுச்சு. பரவாயில்ல, கேட்ட எல்லா கடையோடு பார்க்கும்போது இவங்க ஒரு 13 கிராம் கிட்ட வந்துட்டாங்க. ஒரு 3 கிராம் அடியாகுது. ஆனால் பரவாயில்ல, ஏன்னா நாளைக்கு இந்த நகை அப்படியே வச்சுருந்தோம்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் பிள்ளைகளுக்குன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் பாதிக்கு பாதி கூட போகாது. அப்போது வாங்கின காசெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு இது பரவாயில்லப்பா அப்படின்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. சரின்னு சொல்லியாச்சு. அதேமாதிரி லலிதாவில் சொன்ன மாதிரி தாங்க, செய்கூலி சேதாரம் கிடையாதுங்க. நீங்கள் 13 கிராம் கிட்ட இது பண்ணிட்டீங்க, பாண்டு போட்டுக்கோங்க. பாண்டில் அடுத்த வருஷம் பாண்டு முடிஞ்சு நீங்கள் நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் பாண்டை முடித்து நகை எடுக்கும்போது நான் உங்களுக்கு அந்த இதுவும் காட்டுறேங்க. அப்புறமேட்டு போய் நாங்கள் போய் பூங்குழியிலேயே பாண்டு போட்டு வந்துட்டோங்க. இன்றைக்கி தான் போட்டு வந்தேன். ஆனால் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. பழைய நகையை என்ன பண்ணுன்னு தெரியாமல் நிறைய பேர் அப்படியே நிறைய பேர் வீட்டில் சேவ் பண்ணியே வச்சுருப்பீங்க. இப்படி இந்த ஸ்கீம்லாம் இருக்குது. நீங்கள் போய் போட்டு வச்சுட்டு 916 கன்வெர்ட் பண்ணிடுங்க. இப்போயே கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வரும்போது பழைய நகையை வாங்குவாங்களான்றதே சந்தேகம். அதனால் இப்போயே முடிஞ்ச அளவுக்கு இதை கன்வெர்ட் பண்ணிடுங்க. அவங்க அங்கே வேலை பார்க்குற பொண்ணு தான் எனக்கு இது கொடுத்தாங்க. நீங்கள் வேணால் வீட்டில் போய் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேனா போடுங்கக்கா அப்படின்ட்டு. சரி நிறைய பேருக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு தான் சரி இந்த வீடியோ போடுவோம். நிறைய பேருக்கு பழைய நகை இருக்கும், அது என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருப்பீங்க. அதனால தான் சரி போடுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். பழைய தங்கத்துக்கு வந்து புத்தம் புதிய தங்க நகையாக மாற்றிய திட்டம் இதுங்க. குறைஞ்சபட்சம் வந்து அந்த பொண்ணு சொன்னாங்க, இதில் வந்து குறைஞ்சபட்சமே வந்துக்கா நீங்கள் 1 பவுன்கிட்டேருந்து கொண்டு வரணுங்க்கா. நிறைய பேர் 1/2 பவுன் 2 பவுனுக்கு மேலே கூட நீங்கள் போடலாம். இல்லைன்னா 1/2 பவுனுக்கு கீழே கொண்டு வர்றதுனா எடுத்துக்க மாட்டோம். 1 பவுன்லேருந்து போடலான்னாங்க. நான் 2 பவுன் கொண்டு போயிருந்தேன்றதுனால எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே வந்து என்ன சொன்னாங்கன்னா 8 கிராம்லேருந்து அவங்க ஒரு இது மாதிரி சொன்னாங்க, இதுதாங்க இதுலேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பழைய நகைக்கு வந்து அப்படியே 7 கிராமில் போட்டு 916 திட்டத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்கங்க. பழைய நகையை வழங்குற நாளில் இருந்து 330 நாள் கணக்குங்க. இப்போ ஒரு சீட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் 365 நாள்ன்றது கணக்கு மாதிரி தான். 11 மாதம் திட்டம் தான். ஆனால் இதுவும் ஒன்று இருக்குங்க. தங்கமயிலில் வந்து இப்போ ஜிஆர்டிலலாம் 10 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 11ஆம் மாதம் கூட நீங்கள் கட்ட வேணாம். இந்த 10வது மாதமே 11வது மாதம் சீட்டையும் கட்டி நீங்கள் நகையை எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் தங்கமயிலில் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் 11 மாதமும் கட்டிடணும், அடுத்து 1 மாதம் வெயிட்டிங் பீரியட் வச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் போன ஆகஸ்ட்டு தொடங்கினேங்க.
இந்த ஜூலையோட என்னோடய திட்டம் ஸ்கீம் முடியுது. ஆனால் என்னை ஆகஸ்ட்டு தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டாங்க. ஏங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் தங்கமயிலில் போட்டிருக்கோம். எப்பயும் நாங்கள் ஜிஆர்டியில் போடுறதுனால தெரியாது. கேட்கும்போது இங்கே வந்து ஸ்கீம் அப்படிதாங்க, நீங்கள் முடிச்சு 1 மாதம் கழிச்சு தான் எடுக்கிற மாதிரி அப்படின்ட்டாங்க. நான் போட்டதே என் மகனுக்கு ஜூலை மாதம் பிறந்தநாள், அவனுக்கு போடணுமேன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப சேகரித்து வச்சேன். கடைசியில் பிள்ளைக்கு போட முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக போகுது. கேட்டோம் நாங்கள் அதுவுமே. இப்போ ஜிஆர்டியில் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜர்கிட்ட கொஞ்சம் பேசுனீங்கன்னா அப்படி இந்த விஷயத்துக்காக போட்டிருக்கோம்னா கொஞ்சம் அவங்க இது பண்ணுவாங்க, எடுத்துக்கோங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கூட இல்லைன்ட்டாங்கங்க. நீங்கள் போட்ட டேட்டில் இருந்தால் சார் எடுக்கணும், இப்போ எடுத்திங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரத்தில் பாதிக்கு பாதி கட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். இது வந்து 330 நாள் வந்து அந்த நாள் திட்ட கணக்குங்க முதிர்வுக்கு. முதிர்வு நாள் முடிஞ்சோன்னே இந்த பழைய நகைக்கு 916 நகையாகவே உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. இதுலேயும் பாருங்களேன், நான் சொன்ன பாருங்கள், செய்கூலி சேதாரத்தில் வந்து 75% மட்டும் தான் தள்ளுபடி பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து வந்து நீங்கள் கட்டுற மாதிரி தான் வரும். இந்த குழந்தைங்களுக்குலாம் எடுக்கிறோம்ல டிசைன் ஜொல் ஒன் மாதிரிலாம் எடுக்கிறோம்லாங்க, அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் 60% தள்ளுபடி வழங்கப்படும்னு போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னா இதில் இந்த மாதிரி டிசைன்ஸில் எடுக்காதீங்க. இந்த மாதிரி டிசைன் எடுத்திங்கன்னா நாளைக்கு போட்டுட்டு குழந்தைங்களுக்கு எடுக்கும்போது ரொம்ப கழிக்கிறாங்க. அதேமாதிரி கல் வச்ச நகை ரொம்ப எடுக்காதீங்க, தவிர்த்துருங்க. தங்கமாக இருக்கிற